بسم الله الرحمن الرحيم. இன்னைக்கு உலகத்துல மிக மிக குறைவாக போனது எதுன்னு கேட்டீங்கன்னா சமத்துவம். ஆனா எல்லா நாட்டினுடைய அமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சமத்துவமிக்க சமுதாயத்தை அமைப்போம், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறத பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் வந்து இரட்டை நிலை இருப்பதை பார்க்கிறோம். தனக்கு வேண்டியவங்க செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு பார்வை, தனக்கு வேண்டாதவங்க செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு பார்வை. நேச நாடுகளுக்கு ஒரு அளவுகோல். தனக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லையோ, பகை நாடாக கருதுகிறார்களோ அந்த நாடுகள் ஒரு செயல் செய்தால் அதற்கு வேற அளவுகோல் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக இன்னைக்கு பார்க்குறோம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா எல்லா இடத்திலும் சமத்துவம் இருக்க வேண்டும். மனிதர்கள் மத்தியில் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள், ஏற்ற இறக்கங்கள் இதெல்லாம் இருக்கிறது வந்து இறைவனுடைய படைப்பினுடைய ரகசியங்களில் ஒன்று. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம வந்து ஏற்றத்தாழ்வு கற்பிக்க கூடாது. அப்போ எந்த அடிப்படையில் ஒருத்தவங்க உயர்ந்தவங்க அப்படின்னா இறைவன் சுட்டி காட்டுகிறார், இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாகி அத்தக்காக்கும், உங்களில் யார் இரையச்சம் உள்ளவரோ அவர்தான் சிறந்தவர். செல்வத்தாலோ படிப்பாலோ அழகாலோ நிறத்தாலோ குணத்தாலோ அந்த மொழியாலோ இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஒழுக்கத்தில் இருக்கிறார், அவர் சிறந்த பண்பாடாக இருக்கின்றார், நல்ல மனிதராக இருக்கின்றார், பிறரோடு மிக இணக்கமாக வாழ்கின்றார் அப்படின்னா அதுதான் நம்ம வந்து உயர்வுக்கான அளவீடாக கருத வேண்டுமே தவிர நிறமோ மொழியல்ல. நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒருத்தர் வந்து கருப்பாக இருக்கிறாருன்னா அதுக்கு அவரா காரணம்? ஆப்பிரிக்காவில் பிறந்தா கருப்பாக தான் இருப்பாங்க. ஒருத்தர் சீனாவில் பிறந்தா கொஞ்சம் லேசான மஞ்சள் நிறம் கலந்துருப்பாங்க, அதுக்கு அவரா காரணம்? அமெரிக்காவில் பிறந்தா கொஞ்சம் வெண்ணிறமாக இருப்பாங்க, அந்த அந்த சூழ்நிலை அப்படி, தட்பவெப்ப நிலை அப்படி. அப்போ ஒருத்தர் வெள்ளையாக இருப்பதற்கோ சிவப்பாக இருப்பதற்கோ கருப்பாக இருப்பதற்கோ அவர் காரணம் அல்ல. அது மாதிரி அவர் என்ன மொழி பேசுகிறாரோ அதுக்கு அவருக்கும் சம்மந்தம் இருக்கா? அவங்க அம்மா என்ன மொழி பேசுகிறாங்களோ அதை பேசுகிறாரு. அதனால தாங்க நாங்கள் மதர் டங்குன்னு சொல்கிறோம், தாய்மொழின்னு எதுக்கு சொல்கிறோம்? அவங்க அம்மா சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைகிட்ட எந்த மொழியில் பேசுதோ அந்த மொழியில் அவங்க அந்த அந்த பையனோ அந்த பொண்ணோ பேசுவாங்க. அப்போ அது எப்படி உயர்ந்த மொழி ஆகிடும், அல்லது அது எப்படி தாழ்ந்த மொழி ஆகிடும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, கருப்பரை விட வெள்ளையரோ வெள்ளையரை விட கருப்பரோ சிறந்தவர் அல்ல. அரபி பேசுபவனை விட அரபி பேசாதவன் ஒன்றும் மட்டம் கிடையாது, அரபி பேசாதவனை விட அரபி பேசுபவன் ஒன்றும் உயர்ந்தவன் கிடையாது. அதாவது சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நிறத்தை வைத்தோ மொழியை வைத்தோ உங்களில் உயர்வு தாழ்வு என்பது கற்பிக்க கூடாது. ஏன்னா அன்றைக்கி அரபிகள் என்ன சொன்னாங்கன்னா, அரபி பேசுகிறவன் தான் பேசக்கூடியவன், அரபி பேசாத அஜமி வந்து ஊமை அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஊரில் சொல்கிறோமா இல்லையா, தேவ பாஷை நீச பாஷை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பாஷை வந்து அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தின் மட்டும்தான் படிக்கணும், மற்ற பேர் பார்க்கக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம எழுதி வச்சிருக்கிறாங்க. அதாவது எல்லாரும் வேதம் படிக்கக்கூடாது. ஆக தாழ்த்தப்பட்டவர்கள் வேதம் படித்தால் அவர்கள் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா இல்லைங்களா? ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக சமத்துவமாக எல்லா இடத்திலும் நடந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான உதாரணமாக திகழ்ந்திருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு ஏழை தொழிலாளி நபிகள் நாயகத்தில் வந்து கை கொடுக்குறாரு. அவர் கையெல்லாம் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்குது, ஏன்னா அந்த உழைத்து காயப்பட்ட கைகள் அல்லவா. அப்போ அந்த கையை பிடித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தம் எடுக்கிறார்கள். அவர் அப்படியே நெகிழ்ந்துறார். அந்த உழைப்புக்கு கொடுக்கின்ற மரியாதை, உழைப்புக்கு கொடுக்கின்ற அங்கீகாரம். அதே மாதிரி இன்னொரு சாதாரண ஒரு ஏழை தோழருக்கு ஒரு ஆசை என்னன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் போய் உட்காரணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு பேசணும் அப்படின்னு ஆசை. ஆனால் உள்ளுக்குள்ள பயம். அவங்க பெரிய ஆள், பெரிய ஆன்மீக தலைவர், இறைவனுடைய தூதர், அவரை சுற்றி பெரிய பெரிய ஆள்லாம் இருப்பாங்க, என்ன மாதிரி சாதாரண ஆள்லாம் போக முடியுமா, அப்படியே போனால் கிட்ட போய் உட்கார முடியுமா, அவர் தொட்டுலாம் பார்க்க முடியுமா அப்படின்னு அவருக்கு ஒரு தயக்கம். ஆனால் அந்த ஆசையை கட்டுப்படுத்த முடியல. அவர் அப்படி ஒரு நாள் அப்படியே வர்றாரு. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபா பெருமக்களோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. இவர் தயங்கி வரதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்றாங்க, அவர் இங்கே வா தோழரே, இங்கே வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. உட்கார சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவரோட தயக்கத்தை புரிஞ்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போ நான் கூட வந்து காய்ந்து போன பெரித்தம்பளத்தையும் உலர்ந்து போன ரொட்டி துண்டுகளையும் உண்டு வளர்ந்த தாயால் வளர்க்கப்பட்டவன் தான் நான், வா நம்ம 2 பேரும் ஒரே இனம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ரொம்ப நெகிழ்ந்து போகிறார், ரொம்ப சந்தோஷம். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அந்த ஏழை தோழருக்கு மதிப்பு கொடுத்தார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு டயத்தில்
போர்க்களத்துக்கு நிதி வசூல் பண்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு தோழர் சொத்துல பாதியை கொடுக்குறாரு, இன்னொரு தோழர் சொத்தையே கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்படி எல்லாரும் போட்டி போட்டு கொடுக்கும்போது ஒரு தோழருக்கு ரொம்ப ஆசை, நானும் பங்கு பெறணும். ஆனா ரொம்ப ஏழை, கையில ஒரு பைசா இல்லை. ஆனா மனசு ஃபுல்லா நான் இறை தூதருக்கு உதவணுமேன்ட்டு நேரம் ஒரு யூதன்ட்ட போறாங்க. இப்போ ஐயா எனக்கு எதனா வேலை கொடுங்க, நான் செய்யறேன், எனக்கு கூலியா கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த யூதன் சொல்றான், ஒரு வேலையும் கிடையாது, இந்த கிணத்துல தண்ணி இறைக்கிற வேலை இருக்குது, அதாவது தோட்டத்துக்கு பேரித்தம்பழம் தோட்டத்துக்கு தண்ணீர் இறைக்கிற வேலை இருக்கு, நைட் டியூட்டி பண்றியான்னு கேட்கறான். இவர் என்ன பண்ணாரு, சரி பண்றேன் அப்படின்ட்டு அதை பண்றாரு. மறுநாள் காலையில கொஞ்சம் பேரிச்சம்பழம் இருக்குது, அதை எடுத்துட்டு வராரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வரும்போது எல்லாரும் அப்படியே தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் துணிமணிகள் எல்லாம் குமிஞ்சிருக்குது, ஒவ்வொருத்தரும் தானமா அள்ளி அள்ளி கொடுத்துருக்குறாங்க. இவருக்கு ரொம்ப தயக்கம், இந்த பேரிச்சம்பழத்தை போய் எப்படி கொடுக்குறது, இது ஒரு பெரிய பொருளா, ஆனாலும் அப்படி தயங்கி தண்ணி எப்படி கொடுத்துருவோம், ஏன்னா என்னால முடிஞ்சது இவ்வளவுதானே அப்படின்னு தயங்கி போறாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அருகே அடைத்து அந்த பேரித்தம்பழத்தை வாங்கி எல்லா குவியலுக்கு மேல வைக்கிறாங்க. வச்சு சொல்றாங்க, இவருடைய இந்த தூய்மையான எண்ணத்தினுடைய பலன் இந்த குவியலில் இறங்கட்டும்ன்றாங்க. எவ்வளவு அற்புதமான வார்த்தை. அப்போ அந்த தோழர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் பாருங்க, எந்த அளவுக்கு அவர் புலாங்கிதம் அடைந்திருப்பார் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்த மிக சிறந்த ஒரு பண்பு என்னன்னா, எல்லாரையும் சமமா பாவித்தது. பாருங்க, தன்னை பத்தி அறிமுகப்படுத்துறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா அப்துஹு வ ரசூலுன்றாங்க, நான் அடிமை அல்லாஹ்வுடைய தூதர். ஏன் இப்படி மாற்றி சொல்லாமல, நான் தூதர் நான் அடிமை இப்படின்னு சொல்லலாம், ரெண்டு ஒண்ணு தானங்க, வார்த்தை ஒண்ணு தானங்க. ஆனா எதை முன்னிலைப்படுத்துறேன், இப்ப நான் அடிமைப்பா, நீங்க எல்லாம் எப்படி அடிமையோ அந்த மாதிரி நானும் அல்லாஹ்வுடைய அடிமை. என்ன வித்தியாசம் அப்படின்னா, நான் தூதரா என்ன ஆக்கியிருக்கிறான் ஆண்டவன், என்னுடைய சிறப்பு இல்லை, இறைவன் என்ன ஆக்கியிருக்கிறான் அப்படின்னா நம்ம எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தோழர்கள் எவ்வளவு தூரத்துக்கு இணக்கத்தோடு இருந்திருப்பாங்க என்று நீங்கள் எண்ணி பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட எவ்வளவு பெரிய முன்மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, மால்கம் எக்ஸ் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கான அடிப்படை காரணமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை தான். ஏன்னா அவரு மைண்ட்ல என்னன்னா அந்த நிறைவேற்றுமை இருந்தது. நான் கற்பன் என்பதற்காக தானே இந்த ஐரோப்பிய உலகம் என்னை புறக்கணித்தது, அதை வச்சு செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லி இஸ்லாத்துக்கு வராரு. ஆனாலும் கூட அந்த முழுமையான அந்த நிறைவெறி இவர்கிட்ட போகல. அது நிறைவெறி எதுவா இருக்கட்டும், அது ஒயிட்டா இருந்தா என்ன, பிளாக்கா இருந்தா என்ன, வெள்ளையன்ட்டு இருந்தா வெள்ளை நிறைவெறி, கருப்பர்ட்டு இருந்தா கருப்பர் நிறைவெறி. அப்போ அது இருந்துச்சு ஆரம்பத்தில். அவரே சொல்றாரு தன்னுடைய நூல்ல. அது எங்க உடையுது அப்படின்னா, ஹஜ்ஜுக்கு போறாரு. ஹஜ்ஜுக்கு போய் பார்த்தா அந்த காட்சி புல்லரிக்குது. ஆஹா, எல்லாரும் ஒரே நெறி, அதாவது ஓருக்குள்ள ஓர் நிறை அப்படின்னு சொல்றோமா இல்லைங்களா, அதை நேர்ல பாக்குறாரு. என்னையா பெரிய மன்னாதி மன்னரும் ஒன்னாதான் வந்திருக்கிறாங்க, அவர்கிட்ட பணி செய்யறவங்களும் ஒன்னா இருக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள், அமெரிக்கா ஜப்பான், உலகத்துல எந்த நாட்டுல இருந்தாலும் செல்வந்தரா இருக்கட்டும் சாதாளா இருக்கட்டும், படித்தவர்கள் படிக்காதவர்கள், பாமரர்கள், உயரமானவர்கள் குள்ளமானவர்கள், பல்வேறு நாடுகள் பல்வேறு மொழிகள், எல்லோரும் ஒரே அணியில இருக்க முடியுமா அப்படின்னா அங்க பாக்குறாரு. பார்த்துதான் உண்மையிலேயே இஸ்லாம் சமத்துவத்தை போதிக்கிறது அப்படிங்கிறத உள்வாங்கி கொண்டு அவர் முழுக்க இஸ்லாத்தின் அடிப்படையிலே செயல்பட ஆரம்பித்தார் என்பதை அவரே குறிப்பிட்டு காட்டுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்க பாருங்க, நபிகள் நாயகத்தின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பிரதான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, அந்த குறைஷிகள் அவங்க பெரிய இன வேற்றுமை பார்ப்பாங்க. நாங்க தான் உயர்ந்தவங்க, அரபு நாட்டிலேருந்து வந்தவங்க, அபிசீனியாலேருந்து வந்தவங்க அடிமைகள், அவங்கள ஒரு பொருட்டா மதிக்க கூடாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓய் முகமது, நீ சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா, இப்ப நம்மலாம் ஒன்னா பேசுறதுக்கு ரெடி, ஆனா உங்ககிட்ட இந்த இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறிய, இந்த மாதிரி மக்களை வச்சுக்கிட்டு இருக்கும்போது நாங்க பெரிய ஆளு, நான் இங்க எப்படி அங்க உட்காருது அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சல்மான் ஃபார்சி, சுஹைப் ரூமி, பிலால் ஹபஷி, அபூபக்கர் குறைஷி, இப்படி எல்லா இனத்தை சார்ந்தவங்களும் உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த குறைஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மேட்டுக்குடி மக்களை மட்டும் வச்சுக்கப்பா, நான் வேணான்னு சொல்லல, ஆனா தாழ்த்தப்பட்டவங்க, இந்த கீழானவர்கள், இந்த அடிமைகள், இந்த கருப்பு நிறத்தவங்க, இவங்களையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு எங்களையும் உட்காருங்கன்னு சொன்னா நாங்க எப்படி உட்காருவோம்? ஆக அரபி குறைஷிகள் சொன்ன குற்றச்சாட்டுல பிரதானமான குற்றச்சாட்டு, நபிகள் நாயகம் எல்லோருடனும் சமமாக பழகுகிறார், அப்படி பழகக்கூடிய ஒருத்தரை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்க வந்தானா நாங்களாம் பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள், பெரிய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள், உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள், எனவே எங்களுக்கு தனியான அந்தஸ்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டுகள் ஒன்றாக இருந்தது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தகர்த்து எறிந்தார்கள். அவங்க மட்டும் இல்லை, அவங்களோடு இருந்த நபி தோழர்களும் அப்படிதான் இருந்தாங்க. பாருங்க, அபூதர் கிஃபாரி ஒரு நல்ல உயர்ந்த குலத்தை சார்ந்தவர், பிலால் ஹபஷி சாதாரணமான நீக்ரோ அடிமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு முறை ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அபூதர் கிஃபாரி சொல்றாரு, கருப்பியின் மகனே அப்படின்னு திட்டிடுறார் ஒரு கோவத்துல.
பிலாலுக்கு சரியான மன காயம். நேர நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து முறையிடுகிறார். இந்த மாதிரி அவர் சொல்லிட்டாருங்கன்ட்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் சிவந்து விடுகிறது. கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னப்பா உனக்கு இன்னும் அந்த அறியாமை கால பழக்கம் போகலையா? என்னையா பேசுனா, யாரை பார்த்து என்ன பேசிட்ட அப்படின்னு சொல்லி கடிந்து பேசுகிறார்கள். அவர் அங்கேருந்து அபூதர் கிஃபாரி ஓடி வரார். வந்து பிலால் கையை எப்படி சொல்றாரு, அப்படியே கீழே படுக்கிறாரு. பிலால் அவர்களே, நான் என்னுடைய மூஞ்சில உங்க காலத்துக்கு வைங்க அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இப்ப இவர் யாரு, அவர் யாரு, பின்னணி நீங்க சிந்திச்சு பாருங்க. அவ பிலால் அவர்கள் மறுக்கிறார்கள். இப்ப நான் உன்னை மன்னிச்சிட்டம்பா, இல்ல 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 இல்ல, நான் சொன்ன வார்த்தைக்கு இதுதான் எனக்கு தண்டனை, தயவுசெய்து எனக்கு செய்யுங்க அப்படிங்கிறார். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குனாங்க பாருங்க. மக்கா வெற்றிக்கு பிறகு மக்காவில் பாங்க சொல்லணும், காபத்துல்லாஹ் ஏறி பாங்க சொல்லணும். ஒவ்வொரு தோழருக்கும் ஒரு ஆசை, எப்படியே நபிகள் நாயகம் என்னதான் கூப்பிடுவாங்க, என்னதான் பாங்க சொல்லுவாங்க அப்படின்னு ஆசை. ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை முன்னிறுத்தினாங்க தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, நீங்க போய் பாங்க சொல்லுங்கன்ட்டு. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவை கேட்டோன்னு அப்படியே பாய்ந்து துள்ளி ஆவேசத்தோட மேலே ஏறுறாரு. ஏறி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு பாங்க சொல்றாரு. அப்ப சொன்னா பாருங்க அந்த குறைஷில ஒரு தலைவன், நல்ல வேலை எங்க அப்பா செத்து போயிட்டாரு, அவர் மட்டும் இருந்தாருன்னா உயிரே விட்டுருப்பாரு, இந்த அண்டங்காக்காவை கொண்டு போய் முகமது உச்சியிலே நிறுத்தி வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி படித்து பேசினான். அப்ப அந்த அளவுக்கு அந்த சாதிய திமிரை, அந்த இன வெறுப்பை வேறறுத்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்கே கருப்பு வெளுப்பு என்பது ஒன்றும் பிரச்சனையே அல்ல. இங்கே அரபி பேசுவனா அரபி பேசாதவனா என்பது பிரச்சனையே அல்ல. அவன் இறையச்சம் உள்ளவனா என்று பாருங்கள், பண்பாடு உள்ளவனா என்று பாருங்கள், ஒழுக்கம் உள்ளவனா என்று பாருங்கள், இறைவன் மீது நம்பிக்கை இருக்கிறதா என்று பாருங்கள். அப்படின்னா ஒரு சொசைட்டியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்குனாங்க. அவங்க கிட்ட இருக்கும்போது ஒரு தோழர் சொல்றாரு, இறை தூதர் அவர்களே, உங்க காலில் விழுணும் போல இருக்குங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவர் சொல்றாரு, இறை தூதர் அவர்களே, அந்த ஊர் மன்னன் காலில் விழுறாங்க, இந்த ஊர் மன்னன் காலில் விழுதாங்க, நீங்க மன்னாதி மன்னருங்க, நீங்க உலகத்தினுடைய சக்கரவர்த்திங்க, அல்லாஹ்வுடைய தூதருங்க, உங்க காலில் விடுறதுக்கு அனுமதி கொடுங்க. நோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்து விடுறார், என் காலில் விழக்கூடாது. ஆக காலில் விழுகின்ற கலாச்சாரத்தை தூக்கி எறிந்த ஒரே மார்க்க ஒரே உன்னத தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காலில் விழுந்த அதை எப்படி நீங்க அனுமதிக்க முடியும்? அப்ப நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவனா? என்னுடைய சமம் பண்ணி சஹாபி அப்படிங்கிறாங்க. சஹாபினா தோழர்கள். அப்ப தோழர்கள்ன்ற வார்த்தை நம்மளும் இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வார்த்தைன்னு பார்க்குறோம், கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை, அதாவது சஹாபா பெருமக்களை, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், சஹாபா சஹாபி அப்படின்னு நினைச்சாங்க, தோழர்கள் தோழிகள் நினைச்சாங்க. இந்த அளவுக்கு உரிமை பாராட்டக்கூடியவங்க யாருங்க இருக்க முடியும்? ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமத்துவத்தை சொன்னார்கள், சமத்துவத்தை உருவாக்கினார்கள், சமத்துவத்தின் அடிப்படையிலே ஒரு சமுதாயத்தை கட்டமைத்தார்கள். ஆக அவருடைய சமுதாயத்திலே, அவர்கள் அமைத்த சமுதாயத்திலே இனத்தாலோ நிறத்தாலோ மொழியாலோ படிப்பாலோ அந்தஸ்தாலோ ஒருத்தர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு முற்றிலுமாக அங்கே துடைத்து எறியப்பட்டது. அங்க எளிய மனிதர்கள் கூட கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். பாருங்க, ஜுலைபீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு நபித்தோடர் இஸ்லாத்துக்கு ஏத்துக்கிறார். அவர் வந்து சின்ன சட்டைக்காரர் அப்படின்வாங்க. அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு உருவமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும், ரொம்ப குள்ளமா இருப்பார், கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அவர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏன்பா ஜுலைபீப் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. அவர் வந்து, எனக்கு எங்கே இறைத்தூரில் கல்யாணம் ஆக போகுது, எனக்கெல்லாம் எவன் பொண்ணு கொடுக்க போகிறான், இதெல்லாம் ஆகிற கதைங்களா அப்படின்னு ரொம்ப வேதனையாக விரக்தியாக பேசுகிறார். அதை கேட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, ஏன் நீ அப்படி பேசுகிற, நீ அல்லாஹ்வுடைய படைப்பு தானே, நீ கவலைப்படாத, நான் சொல்கிற இடத்துல போய் நீ பொண்ணு கேளு அப்படிங்கிறாங்க. என்னன்னு கேட்கும்போது ஒரு உயர்ந்த தோழர்கிட்ட அனுப்புகிறாங்க, அன்சாரி, அதாவது உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கிட்ட. இவர் போய் கேட்குறாரு அங்கே போய். அப்புறம் அந்த பெற்றோர் மறுக்கிறாங்க, ஆனால் அந்த பெண்ணு ஒத்துக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பப்பட்ட அந்த அலையன்ஸ் தான் எனக்கு வேணும், நாயகமே இவரை கட்டிக்கிறியான்னு கேட்கும்போது நான் எப்படி மறுக்க முடியும் என்று அந்த பெண் அவரை கட்டி கொண்டதாக, திருமணம் முடித்துக் கொண்டதாக வரலாற்று குறிப்பிலே பார்க்கலாம். அப்போ அந்த தோழர் எவ்வளவு பெரிய ஒரு திருப்தி அடைஞ்சிருப்பார், எவ்வளவு பெரிய அந்தஸ்தை உணர்ந்திருப்பார். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, சமத்துவம் என்பது பேசுவது மட்டுமல்லங்க, சமத்துவம் என்பது எழுதி வைப்பது மட்டுமல்ல, சமத்துவம் என்பது வார்த்தைக்காக மட்டுமல்ல, சமத்துவம் என்பதை வாழ்க்கையாக, சமத்துவம் என்பதை வாழ்க்கை நெறியாக, சமத்துவம் என்பதை ஒரு சமுதாயமாக நிறுவி காட்டியவர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த சமத்துவ சமுதாயத்தை அமைக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. இறைவன் கருணை புரிவானாக.